அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தூரன். அப்போ இன்றைக்கு அண்மையில் நடந்து கொண்டிருக்கிற சில விடயங்கள் சம்பந்தமாக நான் எனது கருத்துக்களை உங்களுக்கு கலந்துரையாடலாம் யோசிக்கிறேன். அப்போ உண்மையிலேயே அன்பான பொதுமக்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். உண்மையிலே நீங்கள் உங்களுடைய உரிமைக்காகவும் உங்களுடைய தேவைக்காகவும் போராடி இருக்கிறீர்கள். அது கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டிய விடயம். இதிலே எங்களுக்கு கவலையான விடயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் உண்மையிலேயே உங்களோட உரிமைக்காக போராடினீர்களா அல்லது வைத்தியர்கள் மீது இவ்வளகாலமும் இருந்த காழ்ப்புணர்வை தீர்ப்பதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பாவித்தீர்களா என்பது உண்மையிலேயே எங்களுக்கு இன்றைக்குமே சந்தேகமாக இருக்கிறது. பல ஊடகங்கள், பல சமூக வலைத்தளங்கள் மற்றும் இந்த ஃபேஸ்புக் பதிவுகள் போன்றவை அதில் போடுற காமெண்ட்ஸ் வைத்தியர்களை டார்கெட் பண்ணி நமக்கு பல்வேறு வைத்தியர்களுக்கு வெளியில போறதுக்கு வெக்கமான ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறது மிகவும் கவலையான விடயம். ஒரு சில வைத்தியர்கள் என்ற நடவடிக்கையை வைத்துக்கொண்டு யாரோ சொன்ன ஒரு பொய்யான தகவலை வைத்துக்கொண்டு நீங்க ஒட்டுமொத்த வைத்தியர்களையும் குற்றவாளிகளாகவும் கள்ளர்களாகவும் சித்தரித்து அதற்கான பதிவுகள் இருக்கிறது மிகவும் கவலையான விடயம். சில பதிவுகள் பார்த்தேன், டே சத்தியமூர்த்தி, டே கேதீஸ்வரன் என்று சொல்லி எல்லாம் நிறைய போட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அது உங்களுக்கே ஒரு அநாகரிகமான விடயம். இன்றைக்கு நான் சொல்ல போற விடயங்களை கூட நீங்க இருக்கின்ற மனநிலையில, உங்களுடைய வேகத்துல, உங்களுடைய ஆக்ரோஷத்துல நீங்க பொறுமையா இருந்து கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தபோது நான் சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எனக்கும் காமெண்ட்ஸ் வரும் டே செந்தூரன் என்று சொல்லி, அது பரவாயில்லை. உங்களுக்கு சில நேரம் நல்ல வெள்ளையா கண்ணாடி போட்டுக்கொண்டு காய்ச்சா தான் சின்ன பிடிக்கும் மாதிரி இருக்கும். பரவாயில்ல, நான் என்ன செய்யறது, நான் கருப்பா இருந்து உங்களுக்கு கதைக்கிறேன். ஆனா முக்கியமான வெள்ளையான சில விஷயங்களை கதைக்கிறேன். நீங்க தயவு செய்து அதை கேளுங்கோ. உண்மையிலேயே நீங்க உங்களுக்கு கிடைச்ச சில பொய்யான தகவல், பிள்ளையான வழிநடத்தலால இந்த வைத்தியர்கள் இத்தனையோ காலமாக இவ்வளவு சிரமங்களின் மத்தியில் உங்களுக்கு செய்த சேவைகளை நீங்க ஒரு நிமிஷத்துல தூக்கி எறிஞ்சிட்டீங்க. அது சில பேர் திட்டமிட்டு, சில ஊடகங்கள் திட்டமிட்டு செய்த இதுல அவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே உங்களுக்கு நாங்கள் குழந்தை பிரசவத்திலிருந்து, கர்ப்பவதியில இருந்து 5 வயசுக்குட்பட்ட பிள்ளைகளாக எவ்வளவு அன்பாக, எவ்வளவு ஆதரவாக ஒவ்வொரு பிள்ளையுமே நாங்கள் எல்லாரும் எங்கட பிள்ளைகள் மாதிரி பார்த்துருக்கிறோம். இது எவ்வளவு நோயாளிகளை நாங்கள் சிகிச்சை அளிச்சிருக்கிறோம், இவ்வளவு சத்திர சிகிச்சைகளை செய்திருக்கிறோம், இவ்வளவு கதைகள், இவ்வளவு யுத்த காலத்துல அதுக்கு பிறகு இவ்வளவு நாங்கள் செய்திருக்கிறோம். நீங்க வெளிநாட்டில இருந்து இவ்வளவு கனவேர் கதைக்கிறீங்க. உங்களால கைவிடப்பட்ட இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கு நாங்கள் ஒரு கதை, இந்த கதை கேட்கிற நண்பர்களாக கூட இருந்திருக்கிறோம். சில சந்தர்ப்பத்தில் வைத்தியர்கள் தங்களோட சொந்த செலவுல கூட நிறைய விஷயங்களை இந்த விடுதிகளுக்கு, தங்களுடைய சில நோயாளிகளுக்கு, அனாதரவான நோயாளிகளுக்கு எல்லாம் செய்திருக்கிறார்கள். அவை எல்லாவற்றையும் நீங்க ஒரே நிமிடத்துல தூக்கி எறிஞ்சது எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய கவலையான விடயம். நாங்கள் இந்த முறை சொல்லப்பட்ட சில குற்றச்சாட்டுகள் தொடர்பாக என்னாலான சில விளக்கங்களை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். அதை நீங்க ஏற்றுக்கொள்றது உங்களுடைய விருப்பம். ஏற்றுக்கொள்றதா ஏற்றுக்கொள்ள இல்லையான்னு சொல்லி வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள்ல முதலாவதாக இந்த 400 மில்லியன் கட்டடத்துக்கு ஒதுக்கப்பட்டதாகவும் அதை 200 மில்லியனை யாரோ பொக்கெட்டுக்கு தூக்கி கொண்டு போனதாகவும் சொன்னார். மக்கள் அதை நம்பினார்கள். உண்மையிலேயே இந்த கட்டடம் கட்டுறது 2015ஆம் ஆண்டு டாக்டர் கோதாசன் என்பவர் மருத்துவ அத்தியட்சராக இருக்க, அந்த நேரம் மாகாண சபை இருந்தது. டாக்டர் சத்தியலிங்கம் சுகாதார அமைச்சராக இருந்தவர். அப்ப ஒதுக்கப்பட்ட 400 மில்லியன் நிதி, உண்மையிலேயே அந்த நேரம் 400 மில்லியன் என்பது இந்த கட்டடத்தை முற்றுமுழுதாக பூரணப்படுத்தி உபகரணங்களும் வாங்குவதற்கு போதுமான அளவு நிதி. அது இருந்த போதிலும் டாக்டர் சத்தியலிங்கத்தின் சஜஷன்ல, ஆலோசனையின் பேர்ல போர்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவர்களுடைய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தான் 200 மில்லியனை வவுனியாவில் ஒரு அவசர சிகிச்சை பிரிவை கட்டுவதற்கு ஒதுக்குவதுன்னு சொல்லி. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இன்றைக்குமே வவுனியால அந்த பில்டிங் முடியல, கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆகுது. அப்ப அதுவும் அங்க நடந்து கொண்டு இருக்கு. இங்க இது கட்டி முடிக்கப்பட்டு 2022 தான் அது கட்டி முடிக்கப்பட்டு பூரணப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு உபகரணங்கள் சிலது கிடைத்தாலுமே எல்லா உபகரணம் இல்லாமல் நீங்கள் டக்கண்டு மெசகத்தியை வச்சு வெட்டுற மாதிரி நீங்க ஒன்றுமே இதுல வச்சு ஒன்றுமே செய்ய இயலாது. அப்ப அதால இந்த முறையும் ஒவ்வொரு வருடமுமே கிடைக்கிற குறைஞ்சளவு நிதியில பங்கிட்டு இது இதுக்குரிய ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்குது. அப்ப இதுதான் உண்மையான நிலைமை. இதுல களவெடுத்துட்டான் 200 மில்லியனத்துக்கு பொக்கெட்டுக்க போட்டான்னு சொல்லி சொன்ன பொய்யான தகவலை நீங்கள் ஆராயாம எடுத்த முடிவுல தான்
இவ்வளவு பிரச்சனையும் உண்மையாக துவங்கினது. அடுத்ததாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு உபகரணங்கள் ஒன்றையும் காண இல்லை, இதை தூக்கி கொண்டு போட்டாங்க, இதை கொண்டு எங்கே வித்துட்டாங்கன்னு சொல்லி மருத்துவ உபகரணத்தை கொண்டு போய் அதில் இருக்கிற இதில் ஒன்று திரும்பி ஒன்றும் கொண்டு போயிடாது, அப்படியே இல்லாமல் இருக்குது, அங்கேயே இருக்குது, ஒன்று பாவிக்கப்படாமல் இருக்குது. சொன்னப்பட்ட குற்றச்சாட்டுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இன்னும் கொஞ்சம் கூடிய அக்கறை எடுத்து இதை வெகு விரைவாக துவங்குறதுக்குரியது அல்லது இன்னும் டொனேஷன்ஸ் எடுத்து இதை வெகு விரைவாக துவங்கி இருக்கலாம். அந்த இடத்துல அவைக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை ஸ்டாஃப் ஷார்ட்டேஜ். உங்களுக்கு தெரியும், யாழ் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 40 வீதமான தாதிய வெற்றிடங்கள் காணப்படுது, 50 வீதமான குடும்ப நல உத்தியோகத்தர்கள் வெற்றிடம் காணப்படுறது. குடும்ப நல உத்தியோகத்தர் உங்களுக்கு தெரியும், வெளிக்களத்திலையும் மகப்பேற்று விடுதிகளையும் வேலை செய்கிறவர்கள். அப்போ இதில் மிக பல்வேறு பயிற்சி, இவர்களுக்கான பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் யாழ்ப்பாணத்திலிருந்து இதற்காக போகிற ஆக்கள் குறைவு. உங்களுக்கு தெரியும், எங்களோட சமூகத்தில் தாதியர்கள் அல்லது குடும்ப நல உத்தியோகத்தர்களுக்கு போகிற ஆக்கள் எண்ணிக்கை குறைவு. அப்போ இதில் போராட்டத்துக்கு வந்த ஆக்கள், போராட்டத்துக்கு நின்று கணக்க கதைச்சாக்கள், உங்களோட பிள்ளைகள், உங்களோட தங்கச்சி, உங்களோட தெரிஞ்ச உங்களோட உறவுக்கார பெண்களை நீங்கள் இதுக்கு அனுப்புவீங்களா, எல்லாரும் அனுப்புவீங்களான்னு சொன்னால் எங்களுக்கு வெகு விரைவிலேயே யாழ் மாவட்டத்தை சேர்ந்த உத்தியோகத்தர்கள் இதை நிரப்புற ஒரு சந்தர்ப்பம் உண்டு எங்களுக்கு இருக்கும். இதுதான் அதன் உண்மையான நிலை. அடுத்ததாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஜெனரேட்டர் வாங்க இல்லை, ஜெனரேட்டர் இல்லாமல் இருக்கு என்று சொல்லி. உண்மையிலேயே ஜெனரேட்டர் நீங்கள் இதை இதை பெரிய விஷயம், இதை நாங்கள் மூடி மறைக்க இயலாது, பொய் சொல்ல இயலாது. நீங்கள் யார்கிட்டையும் விசாரித்து பார்க்கலாம். ஜெனரேட்டர் பல்வேறு சிரமங்களின் மத்தியில் கடந்த வருடம் நிதி ஒதுக்கப்பட்டு ஜெனரேட்டர் வாங்கப்பட்டு அது இங்கே சேராமல் இருக்குது. அப்போ சேரியே இங்கே ஜெனரேட்டர் ரூம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது கிரெயினில் கொண்டு ரக்க வேண்டிய ஜெனரேட்டர், எங்களோட வீட்டில் இருக்கிற மண்ணெண்ணெய் ஜெனரேட்டர் மாதிரி இல்லை, கொண்டு அதை உடனே ஃபிக்ஸ் பண்ண வேணும். அப்போ அதுக்குரிய ஆயத்தங்கள், அதுக்குரிய இது நான் பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொள்ள இது தொடர்பாக கதைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். முன்னிய வைத்திய அத்தியட்சர் ஏதாவது கரைச்சல் கொடுத்து கொண்டு இருப்பேன், அதை போட்டுங்கோ, இதை செய்யுங்கோ, அதை செய்யுங்கன்னு. அப்போ இது அரசாங்க திணைக்களத்தில் உடனடியாக எல்லாத்தையும் செய்கிறது நடைமுறைக்கு மிக பெரிய கஷ்டங்களான விஷயங்கள். அடுத்ததாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு வைத்தியர்களுடைய கடமை தொடர்பாக. உண்மையிலேயே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். வைத்தியர்களுடைய கடமையிலே பல்வேறு குறைபாடுகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 10 நாள் அன்அஃபிஷியலாக லீவ் எடுக்கிறது, 20 நாள் வேலை செய்கிறது, 10 நாள் அன்அஃபிஷியலாக வேலை செய்வது என்பது இலங்கை முழுவதும் உள்ள ஒரு நடைமுறை. அது பிழையான ஒரு நடைமுறை. பெரும்பாலும் வடபகுதி வைத்தியசாலைகளிலே தென்பகுதியில் இருந்து வருகின்ற வேற்றுமொழி பேசுகிற வைத்தியர்களுக்கு சலுகை கொடுத்து அவர்களை கவர்வதற்காகத்தான் இந்த நடைமுறை பல வருடங்களாக, மேபி சில வருடங்களாக நடைமுறையில் இருக்கிறது. பிழையான நடைமுறை. அப்போ அவர்கள் குடும்பத்தை பிரிந்திருப்பதால் தொடர்ச்சியாக இங்கு கடமையாற்றிவிட்டு 10 நாட்கள் அவர்கள் ஓய்வெடுப்பார்கள். மற்ற வைத்தியர்கள் அந்த 10 நாள் தொடர்ச்சியாக அப்போ ஒவ்வொரு 10 நாளாக அவர்கள் செய்வார்கள். அப்போ இதில் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போ கடமை நேரத்தில் டாக்டர் இல்லைன்றது பிழை. டாக்டர் மட்டுமில்லை, எல்லா உத்தியோகத்தர்களும் கடமை நேரத்தில் இல்லாத பிழை. இருந்த போதிலும் இது ஒரு நடைமுறையாக போய்கொண்டிருக்கிறது. இது இப்படியே இருக்க நாங்கள் 2023ஆம் ஆண்டு இந்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட நோயாளிகள விவரத்தை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பாருங்க. எமர்ஜென்சி யூனிட்ல அவசர சிகிச்சை பிரிவில் 2023ஆம் ஆண்டு 3310 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. பீடியாட்ரிக் வார்டு, குழந்தை பிள்ளை வார்டில் 1556 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. மெடிக்கல் வார்டில் மருத்துவ விடுதியில் பொது மருத்துவம் 6157 பேருக்கு தங்கி சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. சர்ஜரி வார்டில், அதாவது சத்திர சிகிச்சை பிரிவிலே சத்திர சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. 6149 பேருக்கு சத்திர சிகிச்சை விடுதியிலே சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. ஜினன் ஆப்ஷன் சொல்றோம், அதாவது மகப்பேற்று விடுதியில மகப்பேறு 25 பேருக்கு மேல நடைபெற்றிருக்கு. ஆனா தங்கி சிகிச்சை பெற்றிருக்கணும் 869 பேர் சிகிச்சை பெற்றிருக்கணும். இது தவிர டயாலிசிஸ் யூனிட், அதாவது சிறுநீர் சுத்திகரிக்கும் இயந்திரங்கள் பொருத்தப்பட்ட தொகுதி பாவிக்கப்படையில நான் இயக்கினான்னு சொல்லினேன். 2023 2063 பேருக்கு டயாலிசிஸ் செய்யப்பட்டிருக்கு. அதாவது குருதியை சுத்திகரிக்கிற பிளட் யூரியா கூட குருதியை குத்திசரிக்கிற செயற்பாடு வந்திருக்கு. அப்ப இப்ப கேள்வி இதெல்லாம் யார் செய்தது? ஏலியன்ஸ் செய்திச்சுனமா, செவ்வாய்கிரகத்துல செய்திச்சு, ஆவி செய்திச்சு, ஆவியல் செய்தா, டாக்டர் ஒருத்தரும் விடுதியில இல்ல வேலை செய்யலாம். அப்ப இது எல்லாத்தையும் நீங்க நம்ப முதல் யோசிக்கணும். அங்க போய் சிகிச்சை பெற்றவர்கள், உங்களோட குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிச்சீங்க, எத்தனையோ உயிரை காப்பாத்தின மக்கள் நீங்க அதை நீங்க யோசிச்சிருக்கணும் சில முடிவுகள் எடுக்க முதல். அடுத்ததாக இந்த பிணம் சம்பந்தமான குற்றச்சாட்டு. உண்மையிலேயே இந்த மரண விசாரணை அல்லது
உடற்கூட்டு பரிசோதனை செய்யப்பட்டு அல்ல செய்யப்படாமல் இறந்தமைக்கான காரணம் கூறி உடல்களை விடுவிப்பது வந்து சட்ட வைத்திய அதிகாரியினுடைய கடமை. அப்ப அந்த இடத்துல சாவச்சேரி போன்ற இடங்கள்ல வந்து கன்சல்டன்ட் சட்ட வைத்திய அதிகாரி இல்லாட்டியுமே மருத்துவ அதிகாரி ஒரு ஆள் வந்து அதை வந்து சுரிய விசாரணையின் பின் விடுவிப்பது வழமை. அந்த இடத்திலே நான் அறிந்த வகையிலும் கூட சில பணம் பரிமாற்றங்கள் பணம் கேட்பது வந்து நடைபெற்றிருக்கின்றது. அப்ப இது இன்று நேற்றில் 2015ஆம் ஆண்டு அப்போது இருந்த வைத்திய அத்தியட்சகர் வைத்திய அத்தியட்சர்னால் பணம் கோரப்பட்டு பணம் வாங்கும் போது எடுக்கப்பட்ட வீடியோ வந்து அந்த காலத்துல வந்து நிறைய சர்க்குலேட் பண்ணி கொண்டிருந்தது. அவர்கள் அந்த பணத்தை உறவினர்கள் வந்து அந்த வீடியோவை கொண்டு பல்வேறு இடங்களுக்கும் சென்றார்கள். அப்போது இந்த ஃபேஸ்புக் போராளிகள் இந்த போராளிகள் எல்லாம் எங்கிருந்தார்கள் சொல்லி எனக்கு உண்மையே தெரியல. அந்த அப்ப இருந்த வைத்திய அத்தியட்சகர் தான் இன்றைக்கு இந்த பிள்ளையான தகவல் எல்லாத்தையும் தொகுத்து தற்போதைய வைத்திய அத்தியருக்கு கொடுத்து இதை வந்து அவருடைய ஆலோசகர் அவருடைய வழிகாட்டியாக இன்றைக்கு செயற்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் மிகவும் கவலையான விடயம். உண்மையிலேயே இவ்வாறான நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன குற்றச்சாட்டு என்றாலுமே இதில் வைக்கப்பட்ட பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் விசாரணை நடைபெற்று குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டிக்கப்பட வேண்டும். அதே போன்று வைத்தியர்கள் என்றால் கூட இவ்வாறான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் தண்டிக்கப்பட வேண்டும். கடந்த காலங்களில் நாங்கள் விட்ட தவறு எங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயம் வந்து இந்த சில குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்பட்ட போதிலும் தண்டனைகள் வழங்கப்படவில்லை. அது அப்பப்போ தண்டிக்கப்பட்டிருந்தால் வந்து இன்றைக்கு இவ்வாறான பொய் குற்றச்சாட்டுகளை பெருமளவில் கேட்பதற்கும் மக்கள் நம்புவதற்கும் இடம் இருந்திருக்காது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அடுத்ததாக இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த சிறியொரு பொய் சொன்னவுடனும் இவ்வளவு மக்கள் வந்து ஒன்றாக திரண்டு வைத்தியர்களுக்கு எதிராக போராடியதற்கு உண்மையிலேயே ஒரு காரணம் இருக்கின்றது. ஒன்று பிள்ளையாக வழிநடத்தப்பட்டதாக இருக்கலாம், இன்னொன்று அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு கட்டங்களில் வந்து சில விஷயங்களை அனுபவித்திருக்கிறார்கள். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது எமது வைத்திய நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம். நான் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய வைத்திய நண்பர்கள் தனிப்பட்ட ரீதியிலே அனுபவித்த விடயங்கள் போதனா வைத்தியசாலையா இருக்கலாம், வேறு வைத்தியசாலையா இருக்கலாம், தாதியர்களுடைய அசண்டை இனம், வைத்தியர்களுடைய அதீத பெரும் தன்மை, தாங்கள் ஏதோ பெரிய எங்கேயோ இருந்து வந்த மாதிரி நல்ல படிக்கைகள்ல ஒண்டா திரிஞ்சு ஒண்டா பழையனாக்கள் கூட இன்றைக்கு சில நேரத்தில் 100 மெட்ட பக்கம் பார்த்துட்டு போற காலங்களும் இருக்கு. அப்ப இது எல்லாத்துக்குமா சேர்ந்து விழுகிற அடிதான் இன்றைக்கு பொதுமக்களால் இப்படி தண்டு வருது. அப்ப ஒரு சரியான அறிவுறுத்தல் வழங்கப்படுற இல்லை, நோயாளிகளோட அன்பா கதைக்கிற இல்லை என்ற குற்றச்சாட்டு எல்லாம் பெரும்பாலும் உண்மை. அப்ப அதுகள் எல்லாத்தாலையும் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த மக்கள் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல இதை வந்து எதிர்க்கிறோம். அதான் இதுல நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் வந்து அப்ப இனியாவது திருந்தோணும். நன்னிக்கையில திருந்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் சரியான குறைவா இருக்கும். அப்ப இதுல போய் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டரை குறை சொல்றதை விட நாங்கள் திருந்துறது வந்து ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இங்கே கருதப்படுகிறது. அடுத்ததாக இந்த பாடசாலைக்கு போதை பொருள் விநியோகமோ போதை விநியோகம் என்று சொல்லப்பட்ட ஒரு சும்மா சொல்லிட்டு போன ஒரு விஷயத்தை அதை எடுத்து அதுக்கு படம் கிரியேட் பண்ணி அதுக்கு வீடியோ கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டா எல்லாருமே காய்ச்சி கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே அது என்னென்று எங்களுக்கு ஒருத்தருக்குமே விளங்க இல்லை. எங்களுக்கு வந்து யாழ் மாவட்டத்தில் 14 சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகள் இருக்குது. அதுக்கு கீழே பொது சுகாதார பரிசோதகர்கள் இருக்கிறார்கள். அப்போ உண்மையிலேயே இதில் ஒரு பகுதிக்கு ஒரு விஷயத்த சொல்லலாம். சில பாடசாலைகள் பிரபல பாடசாலைகளுக்கு முன்னுக்கு கஜான் விற்கிற ஆட்சி கூட துன்பத்தை அனுபவிக்கிறோம். அதுல கஜான் விற்க நாங்க விடுறே இல்லை, இனிப்பு விற்க விடுறே இல்லை ஒரு தெரியும். அதுல என்னன்னு சொன்னா அது சர்க்குலர்ல இருக்குது, நீங்க பாடசாலையை கிட்ட ஒன்றுமே விற்க வேண்டாம். இது பாடசாலையை கிட்ட இருக்கிற கடைகள் அடிக்கடி பரிசோதிக்கப்படும். அதுல பாக்கு வித்தா கூட அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து அப்படி நிறைய நடந்திருக்கு. அதை விட பாடசாலையில் எத்தனை ஆசிரியர் இருக்கணும், எத்தனை அதிபர் இருக்கணும், எத்தனை மாணவ தலைவர்கள் இருக்கணும், இவ்வளவு பெற்றோர் இருக்கணும், இவ்வளவுத்தையும் தாண்டி பாடசாலைக்கு போதை பொருள் கொடுத்தான்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை நம்பி முட்டாள்தனமாக இவ்வளவு பேர் அதை வந்து கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. பாடசாலைக்கு ஒரு சத்து குளிசை கொடுக்கறோம்னா கூட சுகாதார வைத்திய அதிகாரிக்கோ பொதுச்சார பேசுறக்கோ தெரியாமல் வெளியிடத்துல இருந்து ஒருத்தருமே உள்ள கொண்டுமே செய்யலாம். இதான் உண்மை. இதை தவிர நீங்க நம்புறது நம்பாத அது எனக்கு தெரியல. இப்ப இந்த இடத்துல நாங்க ஒன்று எதிர்பார்க்கிறோம். இப்ப நீங்க கடகடண்டு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லியாச்சு, பாராளுமன்றத்துல கதைச்சாச்சு, கூட்டத்துல கதைச்சாச்சு, பேஸ்புக்ல போட்டு தாக்கியாச்சு, எல்லா வைத்தியர்களையும் குற்றவாளிகள் ஆக்கியாச்சு. சில வைத்தியர்கள்
வேலைக்கே போகையில் இப்போ 2-3 நாளாக சிக் போட்டு நிற்கணும். அப்போ அவர்களுக்கு மனம் வந்து அவ்வளோத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. சாதாரண விதத்தில் வந்து நோயாளிகளை பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. இவ்வளவு குற்றத்தையும் செய்த பிறகு இந்த குற்றங்கள் அவர்களால் குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றங்கள் நிரூபிக்கப்படாவிட்டால் குற்றஞ்சாட்டவர்கள் கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு தண்டனையை வந்து அவர்கள் எதிர்கொள்ள வேணும். சில ஃபேஸ்புக் போராளிகள் வந்து தப்பிடுவினம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேஸ்புக் போராளிகள் இன்றைக்கு மாறி எழுதினம். நேற்றையான் கேபிட்டல் டிவி இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. அவங்க அந்த இன்டர்வியூ எடுத்தால் ஏண்டா நான் இன்டர்வியூக்கு வந்தேன்னு சொல்லி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அந்த இன்டர்வியூவை முடித்தார். இன்றைக்கும் நிறைய மீம்ஸுகள் நிறைய காமெண்ட்ஸுகள் ரங்கி கொண்டிருக்கு. சந்திரமுகி கங்கா வந்துட்டா அப்படி இப்படின்னு சொல்லி. அப்போ ஏர் போடுறோன்னு சொன்னால் டாக்டர்ஸ் இல்லை. அப்போ நீங்கள் கணவர் கேட்ட நீங்கள் ஏன் டாக்டர்ஸ் அமைதியாக இருக்கிறீங்க இதுக்காக தான் அமைதியாக இருந்து நாங்கள் இப்போ கூட கதைக்க வேண்டி வந்தது வந்து நீங்கள் எல்லாருக்கும் பாதிப்பு விளைவிக்க. மற்றபடி நாங்கள் வாய் திறந்தால் நிறைய பிரச்சனை வரும்ன்றதுக்காக தான் நாங்கள் உண்மையிலேயே அமைதியாக இருந்தாங்க. இன்றைக்கு போட்டி தூக்கி தலையில வச்சு கொண்டாடினாக்கள் வந்து இன்றைக்கு கங்காண்டு போடுறீங்க, இவருக்கு என்ன நடந்தாண்டு போடுறீங்களா. அப்போ நீங்கள் ஃபேஸ்புக் போராளிகள் மிகவும் அவதானமாக 2 பக்கம் கதைக்காம ஒன்று சப்போர்ட் பண்ணால் சப்போர்ட் பண்ணலாம், எதிர்த்தா எதிர்க்கலாம். ஒரே பக்கம் அணிக்கிறது வந்து மிகவும் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல பேரை வந்து தரும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு மருந்துகளை விற்றல். ஆஸ்பத்திரியில் இருக்கிற மருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து எடுத்துக்கொண்டே வெளியில் விற்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் வந்து ஒரு கற்பனையில் யோசிச்சிருப்பினோம், பேமெண்ட் மாதிரி வெளியில் வச்சு மருந்து போதெல்லாம் அடுக்கி இப்படி விற்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் நம்புறதுக்கு உண்மையிலேயே வந்து மருந்துகளை விற்க இயலாது. மருந்துகளில் வந்து ஒவ்வொரு சின்ன மருந்தில் கூட அரசாங்க லட்சணம் மிக தெளிவாக அடிக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த அரசாங்க லட்சண மருந்துகளை நீங்கள் வாங்கிக்க உங்களுக்கு தெரியணும். அது அரசாங்க லட்சணம் இருந்தால் வந்து அது வந்து அரசாங்கம் மருந்து. அப்போ நீங்கள் அந்த நேரம் முறைப்பட்டிருக்கலாம். சும்மா ஒரு ஆள் வந்து அரசாங்க மருந்து வில்வடுதுன்னு சொல்லி அதுக்கு ஓடிட்டு இருக்கு, மருந்தை வந்துன்றது இருக்கு, ஒவ்வொரு வருஷம் கணக்கெடுப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ இப்படி இது கேட்க சரி தவறு நடந்திருந்தா கூட அந்த மருந்து எங்கே விற்குது, எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமலே மருந்து விற்குதுன்னு சொல்லி நாங்கள் அதை நம்புகிறோம். அப்போ இதில் நம்ப முதல் நாங்கள் வந்து சின்ன சின்ன தவறுகள் எங்கேயாவது நடந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை வந்து வெளியில் கொண்டு வரலாம். அது வந்து நீங்கள் இல்லாட்டி கொண்டு வராமல் சும்மா முழுமையாக நம்புறது வந்து ஒரு மிகப்பெரிய பிள்ளையான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். அப்போ இறுதியாக நாங்கள் என்ன செய்யலாம், இனி என்ன செய்யலாம் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் மெயினாக வைத்தியர்கள், சுகாதார உத்தியோகத்தர்கள் எல்லோரும் நிறைய மாற வேண்டி இருக்கு, நிறைய மாறணும். வைத்தியர்கள் வந்து புது வைத்தியர்கள் அப்போ எங்களுக்கு வந்து ரோல் மாடல்ஸாக இருக்கிற வைத்தியர்கள் போன்ற வைத்தியர்கள் இனி கிடைப்பது மிக அரிது. இன்னொரு சிவகுமாரன் சேரையோ, இன்னொரு ஆனந்தராஜா சேரையோ, இன்னொரு கௌரி மேடத்தையோ, இன்னொரு நாயந்திரா மேடத்தையோ வந்து நாங்கள் காண்பது அரிதன்னு சொல்லி எங்களுக்கு விளங்குது. ஏன்னு சொன்னால் இப்போ வர்ற வைத்தியர்கள் வந்து இந்த ஃபேஸ்புக் போராளிகள் என்ற சகோதரர்கள், ஃபேஸ்புக் போராளிகள் என்ற புத்திரர்கள், தமன்னா பார்க்கறதுக்கு பனையிலேறி நின்ற ஆக்கள் என்ற உறவினர்களாகத்தான் இந்த ஜெனரேஷன் இந்த இது இருக்கிறார்கள். அப்போ இவர்கள்ட்ட நாங்கள் ஓரளவுக்கு மேல் எதிர்பார்க்கறது தவறுன்னு நான் என்ன தெரியும். ஆனால் ஐடியலான அர்ப்பணிப்புள்ள வைத்தியர்கள் வந்து இன்னும் உருவாகணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். டாக்டர்ஸ் மட்டுமில்லை, பொதுமக்கள் எதிர்பார்க்கிறோம். தாதி உத்தியோகத்தர்கள், நோயாளிகளோட நடக்கிற விதங்கள், மற்ற மைனஸ் ஸ்டாஃப்னு சொல்கிறது சாதாரண உத்தியோகத்தர்கள் வந்து நடக்கிற விதங்கள், எல்லாருமே செக்யூரிட்டி கார்டில் இருந்து எல்லாருமே மிக சிறு தவறுகளை விட்டு கொண்டு வரோம். அது பல்வேறு மெனக்கசப்புகளை வந்து உருவாகி கொண்டிருக்கோம். அப்போ எல்லாருமே மாறணும் என்றதுதான் எங்களுடைய எல்லாருடைய அவாவும். மற்றது வந்து ஊடகங்கள் வந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கொஞ்சம் பொறுப்பு தன்மையோட இந்த சமூகத்துக்கு நன்மை பயக்கிற மாதிரி வந்து மாறணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். மெயினாக வந்து இந்த சில 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 பேர் இப்போ ஊடகங்கள்னு சொல்லி நிறைய பேர் இருக்கணும், ஃப்ரீலான்சர்ஸ் இருக்கணும். அவர்கள் சில பேர் நார்மலாகவே சில பிள்ளையான செய்திகளை கொடுத்து கொண்டிருப்பார்கள். அவர்களை பற்றி நாங்கள் உண்மையில கவலைப்படலை. கவலைப்பட்டாக்கள் கொஞ்சம் பேர் இருக்கணும். பிரதானமாக வந்து இந்த தினக்குரல் பத்திரிகை வைத்தியர்கள், நீங்கள் வைத்தியர்கள் பற்றி என்ன பிள்ளையா எழுத விரும்பினாலும் நீங்கள் கண்டு தினக்குரலை கொடுத்தீங்கன்னா முன் பக்கத்தில் வரும். அது என்ன பின்னணின்னு சொல்லி நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மற்றது வந்து ஆர்ஜி லோஷன் வந்து நாங்கள் அவருடைய இதில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் அப்போ அவர் அன்றைக்கு இரவு வந்து ஒரு பக்க சார்பாக வந்து சில செய்திகளையும் தங்களுடைய யூடியூப் வியூவர்ஸுக்காக செய்தார்கள். சந்துரு மேனகாண்ட வீடியோ வந்து நாங்கள் ரசிச்சு ரெண்டாம் தரம் நாங்கள் பார்க்குற ஒரு வீடியோ. அவர் வந்து அன்று இரவு அங்கிருந்து அவசரமாக வந்து வைத்தியசாலைகளை புகுந்து வைத்தியர்களை குற்றஞ்சாடுற பக்கத்தை மட்டுமே எடுத்தார கூட பிரசுரித்தாரே ஒழிய ஒரு கணம் கூட யோசிக்க இல்லை
அங்கே வேறு ஒரு வைத்தியர்களையோ பிராந்திய சுவரகவணைப்பாளையோ மாகாண சுவரகவணைப்பாளையோ மற்ற பக்க கதையை கேட்கறதுக்கு அவர்கள் அந்த நேரத்தில் ரெடி இல்லை. ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு தேவைப்பட்டது மீடியா கவரேஜ். அப்போ கனவேரை இனங்காட்டுறதுக்கு வந்து இது ஒரு நல்ல இதாக இருந்தது. மற்றும் பத்திரிகைகள் எங்களுக்கு உதயன் பத்திரிகையோ வலம்புரி பத்திரிகையோ சில மீடியாக்களோ வந்து பெரிய அளவில் முன்னுரிமை கொடுக்க இல்லை. எங்களோட பக்கத்து நியாயங்களுக்கு வந்து இந்த ஒரு சனத்திரளுண்ட இதில் வந்து எங்களுக்கு வந்து அதில் வந்து சனத்திரளோடைய அவர்களும் சனத்திரளோடு அடிபட்டு போனார்கள். அரசியல்வாதிகளும் அதே தான் செய்தார்கள். யாரோ சொன்ன கதையை கேட்டு பாராளுமன்றத்தில் கதைத்தார்கள். இன்றைக்கு அதை தவற உணர்ந்து தாங்கள் செய்த தவறு என்று சொல்கிறார்கள். ஆனால் விட்ட சொல்ல திருப்பி நாங்கள் எடுக்க இயலாது. நம்ம பார்லிமெண்ட்டில் நீங்கள் இப்படி ஒரு பெரிய ஒரு விஷயத்தில் சொல்லிக்கல மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து யோசிச்சிருக்கணும். நான் என்னத்தை சொல்கிறேன்னு எங்கே சொல்கிறேன்னு சொல்லி யோசிச்சிருக்கணும். இப்போ இவ்வளவு அனுபவமானாக்கள் எல்லாம் பிளவிட்டது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கு. ஓகே, அப்போ கடைசியாக வந்து நாங்கள் ஒரு சஜஷன் என்னென்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் வந்து வைத்தியர்களாக வேலை செய்கிறேன்னு சொன்னால் என்னென்ன தேவை என்று சொல்லி இப்போ நாங்கள் கற்றுக்கொண்டோம். தனிய ஜீவகாருண்யமும் வைத்திய அறிவும் இருந்து காணாது. எங்களுக்கு ஒரு மீடியா இருக்கணும். எங்களுக்கு நான் ஃபேஸ்புக்கில் எப்படி வீடியோ போடுறோன்னு சொல்லி நாங்கள் எல்லா வைத்தியர்களுக்கும் ஒரு பயிற்சி அளிக்கணும். மற்றது வந்து குறைஞ்சது ஏதாவது ஒரு சின்ன கட்சியோடையாவது எங்களுக்கு தொடர்பு இருக்கணும். கொஞ்சம் மருத்துவ அறிவு இருக்கணும். இவ்வளவு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வைத்தியராக வேலை செய்கிறது வந்து பெரிய சவாலாகத்தான் இனி வரும் காலங்களில் கூட இருக்க போகுது. நாங்கள் அப்போ தொடர்ச்சியாக நாங்கள் சில வீடியோக்களை வந்து உங்களுக்கு விடுறதுக்கு யோசிச்சிருக்கிறோம். அப்போ அதில் வந்து சில விஷயங்களை நாங்கள் கலந்துரையாடலாம். உண்மையிலேயே இவ்வாறான தலைப்புகளை நான் தெரிவு செய்திருக்கிறேன். அன்று இரவு நடந்தது என்ன, சில சுவாரஸ்யமான செய்திகள் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். ஊடகங்களில் நாங்கள் கொடுத்த செய்திகள் வராமல் பிளாக் பண்ணின தனியார் வைத்தியசாலையார், அது உங்களுக்கு வரும். மாஃபியான்றீங்க, உங்களுக்கு மாஃபியா யாருன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அடுத்தது வந்து எவ்வாறு கூட்டம் சேர்ந்தார்கள் இல்லை, எவ்வாறு சேர்த்தார்கள், இது ஒரு தனி டாபிக் கொண்டு உங்களுக்கு நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து ஆதாரங்களோட போடுறோம். மற்றது வந்து ஊடகங்கள் செய்த தவறுகள், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இருந்தாலும் தனிப்பட்ட வடிவாக உங்களுக்கு ஊடகங்கள் செய்த தவறுகள் வந்து உங்களுக்கு போடுறோம். மற்றும் இன்னொரு வீடியோவில் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் வந்து அதீத அக்கறையாக பிள்ளையான தகவலை வச்சு மிகவும் அவமரியாதையாக தங்களுடைய போஸ்டுகளை போட்டுக்கொண்டிருக்கிற சில பேர் தொடர்பான உண்மையான முகங்களை வந்து நாங்கள் உங்களுக்கு வெளிக்காட்ட இருக்கிறோம். அதுவும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து வரும். நன்றி. நீங்கள் இவ்வளவு நேரம் இதை கேட்டதுக்கு நன்றி. உண்மையிலேயே நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம். உண்மையிலே இந்த வீடியோ வந்து நான் விட்டது வந்து என்ன தனிப்பட்ட ரீதியில் தெரிந்தவர்களுக்கு என்னை பற்றி தெரியும். அவர்களே நாங்கள் மௌனமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பெரிய கேள்வி ஒன்று எங்கிட்ட கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்காக விடுக்கப்பட்டிருக்கு. என்ன தெரியாதவர்கள் கீழே ஃபேஸ்புக்கில் அல்லது இந்த வீடியோ கீழே திட்டி எழுதுவதற்கு உங்களை தாராளமாக நீங்கள் எழுதலாம். என்னத்தையும் கற்பனையில் எழுதலாம். இப்போதான் கற்பனை வந்து நல்லாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எதிர்பார்ப்பது எல்லா வைத்தியர்களும் நிறைந்த பணியாற்றணும், மக்களுக்கு சேவையாற்றணும், மக்களோட நண்பர்கள் போல் இருக்கணும், மக்கள் நிறைய பயன்பெற வேணும். இன்னைக்கு இந்தியாவை எடுத்தீங்கன்னு சொன்னால் மருத்துவம் வந்து வேறு லெவலில் வந்து எல்லாமே முன்னேறி கொண்டு போகுது. நாங்களும் அந்த முன்னேற்றத்துக்கு போகணும். பேஷண்ட் கேர்ன்றது ஒரு பெரிய விஷயம். நோயாளிகளுக்கு நன்மையாதுன்றது. எல்லாரும் மாறணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், குறை சொல்றதை விட்டுட்டு என்றதான் எங்களோட உண்மையான ஆசை. அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைக்கணும்னு சொல்லி நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.